ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரிங் டிசனன்ங்கிற மானுவல் எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் கட்டுறாங்க. நீ என்னடா ஸ்கில் யூஸ் பண்ண, உனக்கு என்ன தான் பவர் இருக்குது, அந்த நேரத்தில் பல்காக இருக்கணும். இது என்ன பவர், இவனோட பவர் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். நார்மல் அட்டாக்லாம் இவன்ட்டு யூஸ் பண்ண வைக்காது. டிவைன் ஐ மூலயமா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நான் இவனை சீக்கிரம் தோக்கடிக்கணும், இல்லைனா அது சிவப்பு முடிக்க ஆபத்தாக இருக்கும். இந்த ஹேமர் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இதை த்ரோ பண்ண எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி ஹீரோ யோசிச்சதுனால அந்த சுற்றியும் சுருங்க ஆரம்பிக்குது. சிஸ்டம் அப்டேட் ஆனதுனால தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நினச்ச மாதிரி இது சைஸை நான் மாற்ற வைக்குமா? அந்த நேரத்தில் இவனும் என் பக்கத்தில் வந்தனா உண்மையாலே இவனை கொண்டுருவேன், ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ஸ்ட்ரென்த்தையும் என் மிடில் வரல கொண்டு வரணும் அப்படின்னு அந்த சுத்தியில சுண்டு விட பார்க்குறான் ஹீரோ மொத்த பவரை வச்சு. அப்படி வந்த மொத்த பவரை வச்சு ஒரு சுண்டு தான் சுண்டுறான். அதுலேயே அந்த ஹேமர் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகுது. அப்படி வந்த சுத்தியிலும் அவன் வயிற்றுலேயே அடிச்சு பறந்து போன ஒரு மரத்தில் அடிச்சு சாவறான். அவனோட பவரும் ஸ்கில்லும் அவன் எங்களோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கான். அந்த அட்டாக் பண்ணதில் போன சுத்தியிலும் ஹீரோ அவன் பக்கம் எடுத்துட்டு வந்துடுறான். அப்படியே தோற மாதிரி அவனை கொண்டது மூலயமா ஹீரோ லெவல் 21 போயிடுறான். இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சிவப்பு முடிய பார்த்து கேட்கறான். அந்த நேரத்தில் பல்கா இருக்கிறவனும் முன்னாடி இருந்தாங்களே அவனோலையும் முடிச்சிட்டிங்களா? அவனை முடிச்சு அவனோட வெப்பனையும் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் வெப்பன் உடஞ்சிட்டு தானே, இது அவனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அந்த நேரத்தில் சிவப்பு முடியும், நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கறா. அதுக்கு ஹீரோவும், நான் ஜஸ்ட் லெவல் 21 தான். இப்போ உங்க ஸ்டேட்டை முதல்ல ரெக்கவர் பண்ணுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்ற, இவ்வளோ பண்ணியும் நீ லெவல் 21 தான் இருக்கியா? என்னால நீ சொல்றதை நம்பவே முடியல. அவனோல்ட்ட எடுத்த ரெண்டத்தையும் சேர்த்து இப்போ நம்மள்ட்ட 3 இருக்கு. இன்னும் நம்மள்ட்ட 3 இருந்தா போதும் இந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா இன்னும் நம்ம 2 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சாகணும். நம்ம நேர்மையா இந்த ஸ்பெஷல் டார்கெட் மான்ஸ்டர்லாம் கொண்டுட்டு இருந்தா இதில் ஜெயிக்க வைக்காது. இது நம்ம டைமையும் ஸ்ட்ரென்த்தையும் ரொம்பவே எடுக்கும். அதோட இப்படி முன்னாடி வந்த போல எவனாவது வந்து குறுக்கிடுவான். அது கீராவும், ஆமா அது உண்மைதான். இங்கே கிடைச்சது மாரி அதிகமாக கிடைக்குமான்னு தெரில. அதோட இது ரொம்ப ஆபத்தானது, அதனால நம்ம பிளான் மாற்றுவோம். அந்த நேரத்தில் பல்கா இருக்கணும். நீங்கள் தான் இப்போ லீடர், நீங்கள் சொல்கிற எல்லா திட்டையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். வாங்க நம்ம அசாசின் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ ஹண்டிங்க்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கிளாத்தை 3 பேர் மாஸ்க் மாரி போட்டுட்டு ஹண்டிங்க்கு போகிறாங்க. 3 பேர் இருக்கிற பார்ட்டி எதுவும், ஏன்னா அவங்க தான் டார்க் கிறிஸ்டல் வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பிளான் என்னன்னா அவங்களேருந்து டார்க் கிறிஸ்டல் எடுக்கிறது தான், ஒன்றும் அவங்களை கொள்றது இல்லை. அப்படி பண்ணோன்னா டைம் முடிஞ்சது அவங்கள டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் என்ன பண்ணணும்? சரி, உன்னால் கட்டுப்படுத்துகிற மேஜிக் யூஸ் பண்ணிக்குமா? கட்டுப்படுத்துகிற மேஜிக் தானே. ஆப்பனன்ட் மேஜிக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட சைலண்ட் மேஜிக்கும் இருக்கு. இதோட டியூரேஷன் 6 செகண்ட். அது போதும். நெக்ஸ்ட் பேட்டில் ஒரு மெஜிஷியன் இருந்தானா அவனை சைலண்ட் மேஜிக் மூலியமா அமைதியாக்கிடு. ரீஸ், நீ வாரியருக்கான ஸ்பேரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இன்னொருத்தனை மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடு. மீதி இருக்கான சமாளிச்சுட்டு அப்புறம் மற்ற 2 பற்றி நான் பார்த்துக்கிறேன். சரி, நாங்கள் பண்ணிடுறோம். சரி, இப்போ வாங்க போய் பார்ட்டி அன் பண்ணலாம். இந்த நேரத்தில் இன்னொரு பார்ட்டி தான் கட்டுறாங்க. நம்ம எனிமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தான், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதில் ஒருத்தனும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்புஷ் பண்ணுறது, அதனால இங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். இவன்ட்ட பாரு, ஒரு ஹை கிரேட் ரெக்கவரி கேப்சூல் இருக்கு. இவன் ரொம்ப பணக்காரன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்ம பெரிய பணக்காரங்களாயிடுவோம். இது எல்லாத்தையுமே ஹீரோ மரத்து மேல நின்று பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோ சிக்னல் கொடுத்த உடனே 3 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேட்டு சிவப்பு முடி குதிக்கும் போதே அந்த சைலண்ட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டே குதிக்கிறா. அந்த 3 பேத்துல ஒருத்தனும் சைலண்ட் மேஜிக்கா அப்படின்னு சில பேர் நிற்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவும், ரைஸ் நீ தான் வேமா போ அப்படிங்கிறான். சரி, இதை நான் பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் அவனை பார்த்தோம், இங்கே இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்தில் ஹீரோ அவனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். அந்த நேரத்தில் ரைஸும் கிராஷ் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான் வேகமா. இது இருந்த ஒருத்தனும், நீங்களாம் யாரு, வந்து ஃபேராக ஃபைட் பண்ண மாட்டீங்களா அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே ரைஸ் வந்து வேகமாக மோதுறான். அதை எப்படி அவன் கத்தி வச்சு தடுக்க பார்க்குறான். அந்த நேரத்தில் தான் ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரான். அப்படி அட்டாக் பண்ண வந்த ஹீரோவும் அவனை அடிச்சு நாக் பண்ணிடுறான். 10 செகண்டுக்குள்ளேயே 2 பேரும் டிஃபீட் ஆயிட்டாங்க. இங்கேட்டு நான் முதல்ல ஓடணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் சாப் முடியும், நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை கைவிட போறியா அப்படி சொல்லிட்டு அவன் காலில் ஏதோ ஸ்பெல்லைஸ் பண்ணுறா. அது மூலயமா அவனால் நவர முடியாமல் போயிடுது. அந்த நேரத்தில் ஹீரோ வேகமாக வரான். அவனை பார்த்தனும் இவன் அசாசினா இருப்பானோ அப்படி அவன் யோசிக்கிற நேரத்தில் அவனுக்கு வயிற்றுலேயே ஒரு அடி. சரி வாங்க அவங்க பொருட்களை திருடலாம் அப்படின்னு 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஆளை செக் பண்ணுறாங்க. இங்கே ஒன்று இருக்கு, இன்னும் 2 இருந்தால் போதும், இங்கேட்டு போயிடலாம். அதோட இன்னும் எவ்வளோ டைம் பாக்கி இருக்கு? இன்னும் 82 நிமிஷம் தான் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு பார்ட்டியை மட்டும் தேடி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களை கண்டுபிடிக்கவே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணும், ஏதாவது நல்ல பார்ட்டி கிடைச்சா அவங்கள்ட்ட அன் பண்ணலாம் அப்படிங்கிறான். அதை கேட்ட அவங்களும் என்ன அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஏற்கனவே வீக்கானவங்களாம் வெளியே போயிருப்பாங்க, அதனால மீதி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் திருடி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு பார்ட்டியை தோக்கடிக்கிறாங்க. மீதி வேறு 60 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியை தோக்கடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட 1 இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 4ஆவதாக ஒரு பார்ட்டியை கொண்டு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்கள்ட்டையும் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கடைசியாக 6ஆவதாக ஒரு பார்ட்டியை தோக்கடிக்கிறாங்க.
ஹீரோவும் இருந்துட்டு தேடுங்க தேடுங்க வேகமாக தேடுங்க ப்ளீஸ் ஒன்றாவது நாங்கள் ஆல்ரெடி எங்கள் லிமிட்டில் இருக்கோம். இது என்னதான் நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணாலும் இப்போ முடிய போகிற கட்டத்தில் இருக்கோம். சில பார்ட்டு நாங்கள் என்னதான் சைலன்ஸ் போட்டாலும் எதிர்த்து எங்களுக்கு சண்டை போட வந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வைப்பர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும் நம்ம எதிர்பாராதான் நடக்கும். நம்மளுக்கு எங்கேயோ கொஞ்சம் லக் இருந்திருக்கு, அதனால தான் அவங்க தோக்கடிக்க முடிஞ்சது. நான் தேடி பார்த்தவன்ட்ட ஒன்று கூட இல்லை. சரி உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அந்த பல்காக இருக்கணும். இங்கேயும் சேம் தான், ஆனால் இன்னும் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இங்கே ஏதோ ஆடாக இருக்குது அப்படின்னு கண்ணில் புத்துணர்ச்சியோட பார்க்குறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கடைசி ஒன்றையும். இப்போ ஹீரோட்டா 6 கிறிஸ்டல் இருக்குது. நல்ல வேலை பண்ணேன். சரி மீதி எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அந்த நேரத்தில் கையில் கட்டி இந்த வாட்சில் ஒரு நோட்டீஸ் வருது. 6 கிறிஸ்டலும் கலெக்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் முடிஞ்சது. அதை எடுத்துகிட்டு முடிஞ்சா எக்ஸிட் வாங்க, இல்லைனா டைம் முடிய வரைக்கும் அதே இடத்த வெயிட் பண்ணுங்க. பல்காக இருக்கிறவனும் கத்திக்கிட்டு ஷப்பா எல்லாம் முடிஞ்சது, எப்படியாவது நான் வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்த மேட்சுக்குள்ளே தூங்கவாத முடியும். அந்த நேரத்தில் ஏதோ அவன் கையவே ஓட்ட போட்டிட்டு வெளியே வருது. அதை பார்த்து அவளும் ரெய்லி அப்படின்னு கத்துறா. அந்த நேரத்தில் அவள்கிட்டையும் அட்டாக் பண்ண ஏதோ வருது. அது எப்படியோ ஹீரோ கவனிச்சு அவளை காப்பாற்றிட்டு ஹீரோ கேட்குறான், ரைஸ் இப்போ நல்லா இருக்கியா? அவன் மொத்தம் என் கையை போச்சு அப்படின்னு அழுகுறான். ஏன்டா பயந்து ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்கடா. அந்த நேரத்தில் இவங்க வச்சு அந்த கிறிஸ்டலே ஒருத்தன் எடுத்துக்கிட்டு நீங்கள் பல பார்ட்டியை நாக் அவுட் பண்ணிட்டு வந்தீங்களே அப்படியா? அந்த நேரத்தில் சேர்க்க முடியும் டார்க் கிறிஸ்டல் அப்படிங்கிறா. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட 5 தான் இருக்குது, ஏன்னா இன்னொன்று அவன் எடுத்துக்கிட்டான்ல. இந்த இடத்துல கூட ஒரு நல்லவனா விளாட்றீங்க, நீங்கள் தான் முட்டாள். அதோட நீ தானே அந்த ஃபேமஸ் டிராங் அட்வென்ச்சர்ஸ் யுஎஷி, அவன் கூட சண்டை போட எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவனை பார்த்து சேர்க்க முடியும். இவன் தான் சிட்டி ஃப்ரூடி டேகனை சேர்ந்தவன். இவன் ரொம்ப ஆபத்தானவன். இவன் ஒன்றும் எங்களை மாரி ஆர்டினரி டீராங்கல்ல. நீ என்ன சொல்கிற? ஆர்டினரி சீராங்கல்லனா அப்புறம் வேற என்ன? இவன் செகண்ட் அவேக்னர். செகண்ட் அவேக்கன்னா வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், சொல்லலை மாரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவேக்கன் ஆனது இல்லாமல் செகண்டாக இன்னொருத்தர் அவேக்கன் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவனும் உன் எபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு என்னை டெஸ்ட் பண்ண சொல்லி தான் என் பாஸ் அனுப்பியிருக்காரு. இல்லைனா நான் ஏன் இந்த மாதிரி போர் அடிக்கிற டோர்னமெண்ட்லாம் வந்து கலந்துக்க போகிறேன்? அப்படி என் பாஸ் உன் மேலே ஆர்வமாக இருக்கிற அளவு உன்ட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்கும். சரி சீக்கிரமாக போய் அவனுக்கு போய் ஹீல் பண்ணு. அதுக்கு அவ்வளோ ஓகே அப்படின்ட்டு போகிறான். ஹீரோ அவன் மேலே டிவைனை யூஸ் பண்ணுறான். டிவைனை வேலை செய்யலை. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஐட்டம் தடுக்குன்னு வருது. ஆன்டி அப்ரைசல் ஐட்டமா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப விலை உயர்ந்த ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது டிவைனையே தடுக்குதில்ல. இந்த ஆப்னன் மற்றவங்க போல இல்லாமல் கஷ்டமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஷியோஷி ஓப்பனிங் கிடச்சாங்க கேட்டு ஓடிடு. செகண்ட் அவேக்கனர் நார்மலாகவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அட்வென்ச்சர் யூனியனில் கூட கம்மியான பேர் தான் செகண்ட் அவேக்கனராக இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்கான ஜாப் இல்லைனா எஸ்ராங் கண்டருக்கு பயிற்சியாளராக தான் இருப்பாங்க. அதோட செகண்ட் அவேக்கன்லாம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லப்படாத விதி இருக்குது. அதையும் மீறி வெக்கமே இல்லாமல் கலந்துட்டு இருக்கான். நம்மளாம் அவனுக்கு மேட்சே நிபந்தனையை பூர்த்தி பண்ணால் எவனாலும் கலந்துக்கலாம். ஆனால் என்னதான் சேம் லெவலாக இருந்தாலும் இவன் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருப்பான். மேக்ஸிமம் எஸ்ராங் கண்டர் தான் செகண்ட் அவேக்கனராக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் தீவிரமாக பயிற்சி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு புதிய செய்தி தான். செகண்ட் அவேக்கனர், எஸ்ராங் அட்வென்ச்சர் இவங்கெல்லாம் யார்? அவங்களாம் உண்மையில ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா? நீங்கள் என்ன எனக்கு தெரியாமல் ஏதோ சீக்ரெட் பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீ எடுத்த பாயிண்ட்டை பார்த்து நான் இறந்துட்டேன். அது இவ்வளோ அதிகம் பாயிண்ட்டு நான் என்ன எடுத்ததே இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, இல்லை 3 பேரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் கூட இருக்கவங்களாம் இதில் தலையிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த ஃபியூரி ட்ராகன் எப்போ எல்லாட்டும் எங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. அவன் 5 பெரிய ஃபேக்ஷனில் ஒன்றுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவன் பாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தெரிய வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு டிராகன் டேமர் அப்படி சொல்லிட்டு காற்றுலேயே அட்டாக் பண்ணுறான். அதை எப்படியோ ஹீரோ தடுத்துட்றான். அதை பார்த்து அவனும் உனக்கு நல்ல ரியாக்ஷன் ஸ்பீட் இருக்குது, பல்காக இருக்கணும். அவன் இப்படி பண்ணுற சின்ன அட்டாக் தான் என் கையே விட்டுச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சர்ப் முடியும். உன் ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நீ எதையும் யோசிக்காமல் செய்யாத. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நவுந்துருங்க. அவனோட டார்கெட் நான் தான். அதில் உங்கள் 2 பேர்த்தையும் இன்வைட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இவனும் அவன் டீம் மேலே பார்த்து இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிறான். அவனும் ஓகே கேப்டன்ட்டு போகிறானுவோ. இந்த ஈவெண்ட் இன்னும் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதனால் அப்படின்ட்டு ஹீரோ டக்குன்னு அட்டாக் பண்ண வரான். அதை ஹீரோ எப்படி அவன் கத்தியை வச்சு தடுத்துட்றான். உன் ஃபாஸ்ட்டான ரியாக்ஷன் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவன் ஸ்பீடு டைப், ஆனால் டிவைனை யூஸ் பண்ணி அவன் எப்படி மூவ் பண்ணுறான்னு எல்லாரும் பார்க்க முடியும். உனக்கு எப்படிப்பட்ட திறமை இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ணுறான். வைப்பர்ஸ் ட்ரை அப்படிங்கிற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறான். அந்த அட்டாக் எப்படி ஹீரோ அவன் கத்தியை வச்சு தடுத்துறான். இப்போ விடலனா அவன் கத்தியை துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு அவன் கத்தியை பிடிச்சி வச்சுக்கிறான் ஹீரோ. அப்படி ஹீரோ பிடிச்சவன் டக்குன்னு கீழே தள்ளுறான். அவன் டக்குன்னு அந்த கத்தியை விட்டுறான். அப்படி விட்டு ஏமாற்றி மறுபடியும் அந்த கத்தியை பிடிச்சி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் ஹீரோ கையிலேயே படுது. அதை பார்த்து இவங்களும் ஷுவேஷி அப்படின்னு கத்துறாங்க. இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, எப்படியா ஷுவேஷியை பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் பின்னாடி வந்து 2 பேரும் எதுவும் பண்ண நினைக்காத, பண்ணுனா செத்து போவ, முட்டாளாட்டம் எதுவும் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்ட்டு மிரட்டுறானுவோ. இதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், இதில் தலையிடாதீங்க, இதுதான் எங்கள் பாஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறானுவோ. இவங்க எப்போ என் பின்னாடி வந்திருப்பாங்க? இவங்க ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண வைக்கல. இவங்க 2 பேரும் என்னோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன மாதிரி அட்டாக்? இந்நேரம் என் ஸ்ட்ராங் பாடி இல்லைனா என் எலும்புலாம் நொறுங்கியிருக்கும். இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சேன்னா உன்னை நான் கொன்றுவேன். அந்த நேரத்தில் ஹீரோவும் அட்டாக்குங்க தயாராகிறான். மறுபடியும் அவன் அந்த ஸ்னேக் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அதை எர்த்தன் வின்லா யூஸ் பண்ணி ஹீரோ தடுக்க பார்க்குறான்.
அந்த அட்டாக்கும் நேராக வந்து படுது. அது எப்படியோ தடுத்தான் ஹீரோ. நம்ம கேப்டன் கூட இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவனும் செகண்டாக விக்கனராக இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க, இன்னும் 1 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க 2 பேரும் கழுத்துக்கிட்ட கத்தி இருக்கு. ஒரு D-Rank அட்வென்ச்சர் என் கூட ஃபைட் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நேரம் முடிஞ்சிடுச்சு, இதோட ரிசல்ட் இப்போ தெரியாது. அப்படியே யோசிக்கிற, ஆனால் இதில் ஜெயிச்சது நான் தான் அப்படின்னு அந்த கிறிஸ்டல் எடுத்து காட்டுறான். அது என்கிட்ட எப்போ இருந்ததுன்னு சண்டை போட்டு இருக்கும்போதேவா. அதை பார்த்த மற்றவங்களும் இதை என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிறான். இந்த கொஸ்டனை டார்க் கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணுறது ஒன்றும் கூட ஃபைட் பண்ணுறது இல்லை. அப்படி என் கூட சண்டை போடணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். அப்படி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுதுக்கா. வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு கவலைப்படாதீங்க. ரெகுலராக வீடியோ வரும். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.